ஹாய், இன்றைக்கி வந்து நான் பரோட்டா சீஸ் பரோட்டா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் கோதுமை மாவில் தான் நான் பண்ணுறேன். நான் இப்போ பரோட்டா வந்து நீங்கள் வேணால் மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் மைதா மாவுலேயே ஆல்ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மைதா மாவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். இப்போ நம்ம எப்போ சப்பாத்தி மாவு பிணையோல அது மாதிரி பிணைஞ்சிட்டு கொஞ்சம் தயிர் விட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அது நம்மளுக்கு. அதனால் நான் தயிர் ஊற்றி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தயிர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது பிசைஞ்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிட்டு இதில் சீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வேறனா உருளைக்கிழங்கு இது மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து குழந்தைங்க வந்து சீஸ் நல்லா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி நம்ம கீரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஸ்பினச் போட்டிருக்கேன். நான் அதில் இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கும் தெரியாது, சீஸோடு சேர்ந்து அவங்களும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம சீஸ் எல்லாம் ரொம்ப வெளியில் வராது. அதனால தான் இந்த மாதிரி டைப்பில் பண்ணுறது. அவ்வளோதான். நீங்கள் வேணால் உங்களுக்கு என்ன இது வேணுமோ உருளைக்கிழங்கு வேணால் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குலேயும் இது நீங்கள் கீரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஈஸியான வேலை. நம்ம ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். எந்த குழந்தையும் சீஸ் பிடிக்காதுன்னு சொல்லாது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம குயிக் ரெசிபி இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம கீரையோடு சாப்பிட அந்த சீஸும் அந்த இதுவும் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. சீஸ் மட்டும் போடாமல் நம்ம வேறு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்குது. சீஸோட கீரையும் சேர்த்து கொடுத்தா சூப்பராக இருக்கும் அது நம்மளுக்கு. ஒரு குழந்தைங்க கீரையெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவோம். அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி கூட கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி கூட நீங்கள் கீரை போட்டுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ரோல் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி சீஸ் வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு பாருங்கள், கட் பண்ணுற பாருங்கள். இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கும். சூப்பராக இருந்துச்சு. மெல்ட் ஆகி நல்லா சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அது என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சீஸு இந்த பரோட்டா ரொம்ப பிடிக்கும் அது அவளுக்கு. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.